So finally India la iQOO kida mid-range segment smartphone launch பண்ணிருக்காங்க iQOO Z3. So இந்த smartphone Amazon உடைய retail unit. So unboxing and quick review நம்ம பார்த்தலாம். So iQOO Z3 ஒரு 5G smartphone அதே சமயத்துல புது chipset. So எல்லாருமே வந்து இதோட performance எப்படி இருக்கும் அப்படினு தான் கேட்டிருந்தீங்க. அதே சமயத்துல price over performance அதாவது value for money smartphone இருக்குமா அப்படினு கேட்டிருந்தீங்க. So நீங்க ஒருவேளை 5G smartphone வாங்குறதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா வீடியோவை தவறாம கடைசி வரைக்கும் பாருங்க. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த சேனலை நீங்க முதல் முறையா பார்க்கறதா இருந்தா என் பேரு வானா இது டெக்னிக்கல் சென்னை அனைத்து டெக் செய்திகளும் தமிழில். ஸோ iQOO Z3 ஸ்மார்ட் எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னாடி இதோட குவிக் அன்பாக்சிங் பார்த்துடலாம். ஸோ பாக்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து யூஸ்வலாக iQOO ஸ்மார்ட் எப்படி இருக்குமோ அதே மாதிரி ஒரு டயக்னல் கட்டோட தான் பாக்ஸ் கொடுத்துருக்காங்க. பேக் சைடு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்ஃபர்மேஷன் பிரிண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இதோட கலர் வேரியன்ட் இங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க சைபர் ப்ளூ நம்ம கிட்ட இருக்க வேரியன்ட். இன்னொரு வேரியன்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏஸ் பிளாக். இதோட சார் வேல்யூ மென்ஷன் பண்ணியிருக்காங்க 0.94 வாட் per kg ஹெட், 0.75 வாட் per kg பாடி. ஸோ இதோட சார் வேல்யூ ரொம்பவே கம்மியாக இருக்குது. ஸோ பெஸ்ட்டாக கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். ஸோ பாக்ஸ் ஓப்பன் பண்ணோன்னா பிரைட் எல்லோ கலரில் கார்டு இருக்குது. இந்த கார்டுக்குள்ளே வந்து உங்களுக்கு டிபியூ கேஸ் இருக்குது. ஸோ நல்ல குவாலிட்டி டிபியூ கேஸ் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் டைப் சி போர்ட், டைப் சி டு டைப் ஏ போர்ட் இருக்குது. அதோட டாக்குமெண்டேஷன், ஸோ இதோட வாரண்ட்டி எல்லாம் நீங்கள் படித்து பார்த்துக்கலாம். அதோட iQOO Z3 ஸ்மார்ட் ஃபோன் சைபர் ப்ளூ கலர் வேரியன்ட் நம்மக்கிட்ட இருக்கிறது. ஸோ இது அப்புறம் பார்க்கலாம். அதோட பிளாக் சார்ஜர் அளவுக்கு பெரிய சார்ஜர், ஏன்னா இது 55 வாட் சார்ஜர். ஸோ இந்த சார்ஜர் டைப் ஏ போர்ட்டோட வருது. ஸோ உங்களுக்கு ஃபாஸ்ட் சார்ஜர் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதுதான் பாக்ஸில் இருக்கக்கூடிய கண்டென்ட்ஸ். ஸோ iQOO Z3 பார்க்கறதுக்கே ரொம்பவே கிளாஸியாக ஸ்லீக்காக இருக்குது. ஸோ இதோட அவுட்லுக் எல்லாம் பார்க்கறதுக்கு முன்னாடி ஸ்டார் ஆஃப் த ஷோ இதோட பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குது அப்படின்னு டெஸ்ட் பண்ணி பார்த்தலாம். ஸோ இந்த ஸ்மார்ட் ஃபோன் Snapdragon 768G. ஸோ இந்தியாவிலே ஃபர்ஸ்ட் ஸ்மார்ட் ஃபோன் இந்த புது சிப்செட்டில் லான்ச் பண்ணது. அகைன் இது ஒரு 5G சிப்செட். இது 7 நானோமீட்டரில் ப்ராசஸ் பண்ண ஒரு சிப்செட். இதோட GPU அப்படின்னு பார்த்தீங்கன்னா Adreno 620. ஸோ Snapdragon 768G அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஆல்ரெடி இருக்கக்கூடிய 765G எப்படி இருந்ததோ அதே மாதிரி தான் இருக்கும் ஃபீச்சர்ஸ் பர்ஃபார்மன்ஸ் எல்லாமே. பட் கிளாக் ஸ்பீட் மட்டும் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ 765G வந்து உங்களுக்கு 2.4 GHz கிளாக் ஸ்பீட் இருந்தது. இது வந்து 2.8 GHz கிளாக் ஸ்பீட். ஸோ மற்றபடி உங்களுக்கு எல்லாமே ஆல்மோஸ்ட் சிமிலராக தான் இருக்கும். ஸோ இதோட AnTuTu ஸ்கோர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4,48,000 கிட்ட ஸ்கோர் பண்ணியிருக்கு. அதோட ரேம் மேனேஜ்மெண்ட் இன்னும் பெட்டராக இருக்கிறதுக்காக UFS 2.2 ஸ்டோரேஜோட கொடுத்துருக்காங்க. LPDDR4X ரேமும் இருக்குது. அடிஷ்னலாக வர்ச்சுவல் ரேம் ஃபீச்சர் இதுலேயும் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த வர்ச்சுவல் ரேம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து 2 டைப்பாக கொடுத்துருக்காங்க. நீங்கள் ஒரு வேளை 6GB 128GB வாங்கினீங்கன்னா வந்து 1GB வர்ச்சுவல் ரேம் இருக்கும். அதே நீங்கள் ஹையர் வேரியன்ஸ் 8GB வாங்கும்போது வந்து உங்களுக்கு 3GB வர்ச்சுவல் ரேம் வந்து இங்கே அவைலபிளாக இருக்கும். இந்த ஸ்மார்ட் ஃபோனில் மல்டி டாஸ்கிங்காக இருக்கட்டும், எத்தனை ஆப்ஸ் நீங்கள் ஓப்பன் பண்ணி க்ளோஸ் பண்ணாலும் சரி, ஸ்மூத்னஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு ஈவனாக இருக்குது. அதே சமயத்தில் 120 Hz ரெஃப்ரெஷ் ரேட்டோட இவங்க கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த 120 Hz ரெஃப்ரெஷ் ரேட்டோட கேமிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு ரொம்பவே நல்லா கொடுத்துருக்காங்க. கால் ஆஃப் டியூட்டி நான் விளையாடி பார்த்தேன். இந்த கால் ஆஃப் டியூட்டியில் வந்து உங்களுக்கு வெரி ஹை செட்டிங் இருக்குது, மேக்ஸ் ஹை செட்டிங் இருக்குது. ஸோ எந்த செட்டிங்கில் நீங்கள் விளையாடும் போது வந்து ஜெட்ரிங் அப்படிங்கிறது பார்க்க முடியாது, லேகும் இல்லை. Snapdragon 768Gயில் வந்து பர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்பவே நல்லாயிருக்கு. அதே சமயத்தில் ஆஸ்வால்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்பப்போ எங்கேயாவது நீங்கள் ஜெட்ரிங் பார்க்கலாம். ஹை ஹேண்ட் கிராஃபிக்கு இருந்தாலுமே வந்து உங்களுக்கு Snapdragon 768G வந்து ரொம்பவே நல்லா ஆப்டிமைஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். அதோட வந்து இங்கே நிறைய கேம் மோட்ஸ் உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது. நோட்டிஃபிகேஷன், கால் இதெல்லாம் பிளாக் பண்ணி விளையாடுற மாதிரி கேம் மோட்ஸும் உங்களுக்கு டிஃபால்ட்டாக அவைலபிளாக இருக்குது. ஸோ இந்த ஸ்மார்ட் ஃபோன் வந்து ½ an hour கேம் பிளேக்கு அப்புறம் வந்து ஹீட்டிங் இஷ்யூ அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்பவே லைட்டாக தான் இது வார்ம் ஆச்சு அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா பொதுவாக 5G ஸ்மார்ட் ஃபோன் அப்படின்னு சொன்னாவே ஹீட்டிங் இஷ்யூ இருக்கும். பட் இதில் வந்து உங்களுக்கு 5 லேயர் ஆஃப் லிக்விட் கூலிங் சிஸ்டம் இருக்கிறதுனாலே என்னவோ வந்து ஹீட்டிங் அப்படின்னு சொல்ல முடியாது. கேம் பிளேக்கு அப்புறம் வந்து உங்களுக்கு லைட்டாக வார்ம் ஆச்சு. மேக்ஸிமம் வந்து 40-41 வரைக்கும் தான் இது ரெக்கார்ட் பண்ணிச்சு ½ an hour கேம் பிளேக்கு அப்புறமும். அதே சாஃப்ட்வேர் லேட்டஸ்ட் ஃபன் டச் OS Android 11ல் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஃபன் டச் OS எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நியர் டு ஸ்டாக் அப்படின்னு சொல்கிற மாதிரி தான் இருக்குது. ரொம்பவே ஈஸியாக இருக்குது உங்களுக்கு எல்லா மெனு ஆப்ஷன்ஸ் எல்லாமே. பட் உங்களுக்கு வந்து ஸ்மார்ட் ஃபோனில் நிறைய அன்னெசரி ஆப்ஸ் டவுன்லோட் பண்ணி தான் கொடுத்துருக்காங்க. எல்லாமே வந்து நீங்கள் அன்இன்ஸ்டால் பண்ணிக்கிற ஆப்ஷனும் இருக்குது. ஆனால் iQOO இந்த யூசர் இன்டர்ஃபேஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து எந்த ஆப் ஓப்பன் பண்ணாலுமே ப்ரைவசி டேர்ம்ஸ் அக்ரி டிஸ்அக்ரின்னு கேட்குறாங்க. அதுலேயும் வந்து நம்மளுடைய டேட்டா கலெக்ட் பண்ணுவோம் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. 3 years வரைக்கும் நம்மளுடைய டேட்டா அதாவது இன்ஃபர்மேஷன் வந்து அவங்களுடைய சர்வஸில் சேவ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஒவ்வொரு இதுவும் நீங்கள் வந்து அக்ரி டிஸ்அக்ரி கொடுக்கறதுக்கு முன்னாடி ப்ரைவசி டேர்ம்ஸ் படிச்சுட்டு நீங்கள் கொடுக்கறது இன்னும் பெட்டராக இருக்கும். விவோடைய ஃபன் டச்சில் இந்த மாதிரி பார்த்ததில்ல, பட் இதில் அந்த மாதிரி இருக்குது. அடுத்ததாக நெட்வொர்க் அண்ட் கனெக்டிவிட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஸ்மார்ட் ஃபோன் ஒரு 5G ஸ்மார்ட் ஃபோன். ஸோ 5G கம்பேட்டபிலிட்டி அப்படின்னு பார்க்கும்போது 2 5G பேண்டோட கொடுத்துருக்காங்க, N77 N78. ஸோ தற்சமயம் ட்ராய் வந்து N78 இந்தியாவில் கொண்டு வரதுக்காக ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. பட் இன்னும் கன்ஃபார்ம் ஆகல. ஒருவேளை அப்படி வந்ததுன்னா N78 பேண்ட்
மட்டும் நமக்கு இந்தியாவில் சப்போர்ட் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதே கேரியர் அக்ரிகேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஸ்மார்ட் ஃபோன் உங்களுக்கு கேரியர் அக்ரிகேஷன் சப்போர்ட் பண்ணும். ஸோ உங்களுக்கு கேரியர் அக்ரிகேஷன் பற்றி ஃபுல்லாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா டெடிகேட்டட் வீடியோ நம்ம சேனலில் இருக்குது, நான் கார்டு கொடுக்குறேன், நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ இந்த ஸ்மார்ட் ஃபோனில் வந்து ஏர்டெல் சிம் கார்டு போட்டு நான் செக் பண்ணி பார்த்தேன், நிறைய வாட்டி 4G+ காட்டுச்சு. ஸோ கேரியர் அக்ரிகேஷன் சப்போர்ட் இந்த ஸ்மார்ட் ஃபோனில் இருக்குது. அடுத்ததான் இந்த ஸ்மார்ட் ஃபோனுடைய அவுட்லுக் அண்ட் டிசைன் விவோ சொல்லவே வேண்டாம், எப்போவுமே ஒரு நீட் அவுட்லுக் தான் கொடுப்பாங்க. இந்த ஸ்மார்ட் ஃபோனும் ஸ்லீக் அண்ட் நீட்டாக இருக்குது. ஸோ இதோட பேக் பேனல் பிளாஸ்டிக் இருக்குது, சைடும் உங்களுக்கு பிளாஸ்டிக் தான். இந்த பேக் பேனலில் வந்து கீழே iQOO லோகோ ஒரு செமி கிளாசி ஃபினிஷில் பார்க்குறதுக்கே ரொம்பவே கலர்ஃபுல்லாக வந்து நிறைய டிஃப்ரெண்ட் கலர்ஸ் வந்து உங்களுக்கு சன்லைட்டில் தெரியுது. அதோட வந்து இன்ஹேண்ட் ஃபீல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து கையில் ஹோல்ட் பண்ணும்போது ரொம்பவே லைட்டாக இருக்குது, கம்ஃபர்டபுளாக இருக்குது. ஸோ இதோட வெயிட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 189 கிராம். ஸோ அதனால் வந்து உங்களுக்கு யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்பவே கம்ஃபர்டபுளாக இருக்குது. ஸோ இதோட போர்ட்ஸ் அண்ட் பட்டன்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது வந்து ரைட் சைடில் வால்யூம் அப் அண்ட் டவுன் பட்டன் இருக்குது, பவர் பட்டனும் கூட கொடுத்துருக்காங்க. இந்த பவர் பட்டன் தான் உங்களுக்கு ஃபிங்கர் பிரிண்ட் சென்சாராகவும் ஒர்க் ஆகும். அதே கீழே 3.5mm ஆடியோ ஜாக், மைக்ரோஃபோன், டைப்-C போர்ட், ஸ்பீக்கர் கிரில் கொடுத்துருக்காங்க. மேலே வந்து செகண்டரி நாய்ஸ் கேன்சலேஷன் மைக் இருக்குது, கூடவே வந்து சிம் கார்டு ஸ்லாட்டும் இருக்குது. ஸோ இந்த சிம் கார்டு ஸ்லாட் என்ன அப்படின்னு செக் பண்ணி பார்த்துடலாம். சிம் கார்டு ஸ்லாட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹைப்ரிட் சிம் கார்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. அதே ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் சைட் மவுண்டட் கொடுத்துருக்காங்க, ரொம்பவே குவிக் அண்ட் அக்யூரேட்டாக இருக்குது. சைட் மவுண்டட் எப்போவுமே குவிக்காக தான் இருக்கும். அடுத்ததாக டிஸ்பிளே அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து IPS LCD பேனலோட கொடுத்துருக்காங்க. 6.58 inches டிஸ்பிளே சைஸ், கூடவே ஃபுல் HD+ HDR10 சப்போர்ட் கொடுத்துருக்கிறதுனால வைட் 1L1 சப்போர்ட்டும் இருக்குது. ஸோ இந்த ஸ்மார்ட் ஃபோன் வந்து உங்களுக்கு ரெஃப்ரெஷ் ரேட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 120 Hz ரெஃப்ரெஷ் ரேட் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த 120 Hz ரெஃப்ரெஷ் ரேட் வந்து உங்களுக்கு செட்டிங்ஸில் போய் பார்த்தீங்கன்னா வந்து ஸ்மார்ட் ஸ்விட்ச் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்குது. ஸோ இந்த ஆப்ஷன் சூஸ் பண்ணிட்டீங்கன்னா வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து எந்த ரெஃப்ரெஷ் ரேட் வேணுமோ அதுவே வந்து ஆஃப் பண்ணிக்கும். அப்படி இல்லைனா 120 Hz 60 90 அப்படின்னு வந்து பெஸ்ட்டாக கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் 60 90 எல்லாம் வைக்கும்போது பேட்டரி உங்களுக்கு பெஸ்ட்டாக ஆப்டிமைஸ் பண்ணி தரும். அதே கேம் விளையாடும் போது 120 Hz வச்சுக்கலாம். ஸோ வந்து ஓவராலாக வந்து ரெஃப்ரெஷ் ரேட் செட்டிங் ரொம்பவே நல்லா கொடுத்துருக்காங்க. ஸோ இதோட பிக்சல் டென்சிட்டி 401 அப்படிங்கிறதுனால வந்து கலர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்பவே வைப்ரண்ட்டாக இருக்குது. IPS LCD பேனலாக இருந்தாலும் நீங்கள் வீடியோஸ் பார்க்கும்போது வந்து உங்களுக்கு கலர் என்ஹான்ஸ்மெண்ட்டெல்லாம் ரொம்பவே நல்லா பண்ணியிருக்காங்க. கூடவே வந்து இது 460 nits பிரைட்னஸ் அப்படிங்கிறதுனால இன்டோர் அவுட்டோர் எந்த டிஃபிகல்ட்டுமே இருக்காது. நீங்கள் வியூ பண்ணும்போது பிரைட்னஸ் ரொம்பவே நல்லா இருக்குது. அதோட HDR10 சப்போர்ட் இருக்கிறதுனால நெட்ஃப்ளிக்ஸ் எல்லாம் OTT பிளாட்ஃபார்ம் சீரிஸ் எல்லாமே இதில் நீங்கள் வாட்ச் பண்ண முடியும். ஸோ ஓவரால் டிஸ்பிளே ஸ்பெக்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டீசெண்டாக கொடுத்துருக்காங்க. பட் வாட்டர் ட்ராப் நாச் இல்லாமல் பஞ்ச் ஹோல் கொடுத்துருந்தா இன்னும் கொஞ்சம் லேட்டஸ்ட்டாக இருந்த மாதிரி இருக்கும். அதே சமயத்தில் AMOLED பேனல் கொடுத்துருந்தா ஒன் ஆஃப் த பெஸ்ட் டிஸ்பிளே அப்படின்னு நம்ம சொல்லலாம். பட் ஸ்டில் ஒரு டீசென்ட் டிஸ்பிளேயோட கொடுத்துருக்காங்க. அதே கேமராஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ட்ரிபிள் கேமரா 64 மெகா பிக்சல் பிரைமரி சென்சார், சாம்சங் உடைய GW3 சென்சாரோட கொடுத்துருக்காங்க. கூடவே 8 மெகா பிக்சல் அல்ட்ரா வைட், 2 மெகா பிக்சல் மேக்ரோ லென்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் எடுத்த சில பிக்சர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து டே லைட்டில் வந்து உங்களுக்கு கிளாரிட்டி ரொம்பவே பெஸ்ட்டாக இருக்குது. 64 மெகா பிக்சல் நீங்கள் செலக்ட் பண்ணி எடுக்கும்போது வந்து டெப்த் அண்ட் கிளாரிட்டி ரொம்பவே நல்லா இருக்கு. கலர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து நேச்சுரலாக இருக்குது. சில இடங்களில் சேச்சுரேட்டடாக இருந்தாலுமே வந்து பார்க்கறதுக்கு ரொம்பவே நல்லா இருக்குது. ஸோ கேமரா ஆப்டிமைசேஷனும் ரொம்பவே நல்லா பண்ணியிருக்காங்க. வைட் ஆங்கிளில் எடுக்கக்கூடிய ஷார்ட்ஸ் எல்லாம் டைனமிக் ரேஞ்ச் நல்லா இருக்குது. போர்ட்ரேட் ஷார்ட்ஸில் வந்து எட்ஜ் டிடெக்ஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுவுமே நல்லா இருக்குது. அதே நைட் மோட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த இமேஜ் வந்து நைட் மோட் எனேபிள் பண்ணாமல் எடுக்கும்போது ரொம்பவே டார்க்காக இருக்குது. நைட் மோட் எனேபிள் பண்ணி எடுக்கும்போது உங்களுக்கு நாய்ஸ் ரொம்பவே கம்மியாக இருக்குது. அதே சமயத்தில் டீட்டெயிலிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்பவே நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லலாம். அதே செல்ஃபி கேமரா அப்படின்னு பார்த்தீங்கன்னா நார்மல் ஷாட்ஸாக இருக்கட்டும், அப்படி இல்லைனா போர்ட்ரேட்டாக இருக்கட்டும், எட்ஜ் டிடெக்ஷன் நல்லாவே பண்ணுது. அதோட வந்து என்ஹான்ஸ்மெண்ட் அதாவது கொஞ்சம் சாஃப்ட்வேர் சைடில் தான் இருக்குது. ரொம்ப வந்து உங்களுக்கு பிரைட்டாக கலர்ஸ் எல்லாம் இல்லை. அதே ஆடியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா மோனோ ஸ்பீக்கர்ஸ் கொடுத்துருக்காங்க. சவுண்ட் குவாலிட்டி வந்து டீசென்ட் சவுண்ட் குவாலிட்டி. 3.5mm ஆடியோ ஜாக்கில் கேட்கும்போது உங்களுக்கு ரொம்பவே லவுடாக இருக்குது. அதே பேட்டரி அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4400 mAh கூடவே 55 வாட் ஃபாஸ்ட் சார்ஜர் கொடுத்துருக்காங்க. ஸோ பேட்டரி கெப்பாசிட்டி இங்கே கொஞ்சம் கம்மியாக இருந்தாலுமே 55 வாட் ஃபாஸ்ட் சார்ஜர் அப்படிங்கிறதுனால ரொம்பவே குவிக்காக நீங்கள் சார்ஜ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த பேட்டரி கெப்பாசிட்டியோட நீங்கள் ஒருவேளை நார்மல் யூஸராக இருந்தீங்கன்னா தாராளமாக ஒரு நாள் உங்களுக்கு பேட்டரி நிற்கும். ஸோ பேட்டரி கெப்பாசிட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா டீசென்ட் அப்படின்னு சொல்லலாம். 5000 கொடுத்துருந்தா இன்னும் பெட்டராக இருந்திருக்கும். அதே ஆப்டிக்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுவும் நல்லா தான் இருக்குது. உங்களுக்கு ஒரு வைப்ரேஷன் ஃபீலோட ஆப்டிக்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஃபீச்சர்ஸோட இதோட விலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேஸ் வேரியன்ட் 6GB 128GB ஸ்டோரேஜ் வேரியன்ட் 19,990க்கு லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ iQOO Z3 இந்த ஸ்பெசிஃபிகேஷனோட வேல்யூ ஃபார் மணி ஸ்மார்ட் ஃபோனா அப்படின்னு கேட்டிங்கன்னா முதல்ல பெர்ஃபார்மன்ஸ் ரொம்பவே அல்டிமேட்டாக இருக்குது. நார்மல் டே டு டே ஆக்டிவிட்டீஸாக இருக்கட்டும் இல்லை கேம்ஸ்க்காக தான் வாங்குறீங்க அப்படின்னா ரெண்டுமே இது பெஸ்ட்டாக ஹேண்டில் பண்ணும். அடுத்ததாக கேமராஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டீசென்ட் ஷார்ட்ஸ் எடுக்கிற அளவுக்கு ஒரு பெஸ்ட் கேமரா கொடுத்துருக்காங்க. அதே ஃபாஸ்ட் சார்ஜிங்
55 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டோட கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த செக்மெண்ட்டெல்லாம் ரொம்பவே பெஸ்ட்டாக இருக்குது. இதில் இன்னும் பெட்டராக கொடுத்துருக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேட்டரி கெப்பாசிட்டி 4400 இல்லாமல் உங்களுக்கு ஒரு 5000 கொடுத்துருந்தா இன்னுமே பெட்டராக இருந்திருக்கும். பட் ஸ்டில் ஃபாஸ்ட் சார்ஜிங் இருக்கிறதுனால அது ஓரளவுக்கு உங்களுக்கு ஹேண்டில் ஆகிடும். அடுத்ததாக வந்து AMOLED பேனல், IPS LCD இல்லாமல் AMOLED பேனல் கொடுத்துருந்தா இன்னுமே பெட்டராக இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லலாம். கூடவே வந்து அடிஷ்னல் 5G பேண்ட் சப்போர்ட் கொடுத்துருந்தா இந்த ஸ்மார்ட் ஃபோன் வந்து ஒரு ஆல்ரவுண்டர் ஸ்மார்ட் ஃபோன் அப்படின்னு சொல்லலாம். பட் ஸ்டில் இந்த ஸ்பெசிஃபிகேஷனோட இதோட ப்ரைஸிங் அப்படின்னு பார்க்கும்போது வந்து கண்டிப்பாக இது ஒரு வேல்யூ ஃபார் மணி ஸ்மார்ட் ஃபோன் தான். ஸோ iQOO Z3 பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க தவறாமல் கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் பார்க்குறேன். ஸ்டே சேஃப், ஸ்டே ஹாப்பி.